அண்மை செய்தி. நெப்போலியனின் மகனின் உடல்நலம் குறித்து வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் டேனியல் ராஜா புகார் அளித்திருக்கிறார். நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக மருத்துவர் டேனியல் ராஜா நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். என்ன காரணத்தின் அடிப்படையில் இந்த புகாரை கொடுத்திருக்கீங்க? என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கீங்க? இது தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல்கள்ல சில மீடியாக்கள்ல நெப்போலியனோட மகனின் உடல்நிலை குறித்து தவறான செய்திகளை பரப்புறாங்க. ஒரு உடல் குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய பராமரிக்கிற ஒரு தந்தைக்கு தினமும் காலையில எந்திரிச்ச உடனே உங்க பையன் எப்படி இருக்காரு, இது மாதிரி நாங்க ஒரு செய்தி பார்த்தோம், உங்க கணவனும் மனைவியும் ஒன்னா இருக்கிறாங்களா, இது மாதிரியான விஷயங்களை அவர் கேட்கும்போது இது மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உண்டாகுது. ரெண்டாவது, ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைய பராமரிச்சுட்டு இருக்கிற ஒரு பெற்றோருக்கு காலைல எந்திரிச்ச உடனே உங்க பையன் இருக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு கேள்வியை கேட்கறது மிக எப்படி இதை அவங்க செய்யறாங்க அப்படின்றதே தெரியல. இது 2 நாளா நிறைய இடங்கள்ல வைரல் ஆயிட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு இருக்கு. அதனால உடனடியா நிறுத்த சொல்லி நாங்க எங்க மருத்துவமனை சார்பாகவும் நாங்க மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்கள் எல்லாரும் நாங்க வந்திருக்கிறோம். இப்ப நாங்க காவல் இதுல இருக்கிறோம், எஸ்பி அலுவலகத்துல இருக்கிறோம். நீங்க தான் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. இந்த போன்ற விஷயங்களை அவரோட இடத்துல இருந்து அவர் எப்படி அணுகிறாரு? இது மிகப்பெரிய மன உளைச்சலா இருக்குது. அதாவது நீங்க ஒரு தசைச்சிதைவு நோயாளி ஒருவர் தன்னுடைய வாழ்நாளை கூட்டிக்கிறதுக்கும் தன்னுடைய உடல்நிலையை சரி பண்ணிக்கிறதுக்கும் மிகவும் சிரமம் எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்து தன்னம்பிக்கையோட 1-2 பேர் தான் இது மாதிரி வாழ்க்கையில ஜெயிச்சு நிக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு போலியான தகவல்கள் நிச்சயமா மற்ற இது போன்ற நோயில தாக்கமடைந்தவங்க, பிறவி குறைபாடுல இருக்கிறவங்க, ரேர் டிசீஸ்ல இருக்கிறவங்கள மிகவும் மனம் சோர்வடைய செஞ்சிரும். அவங்க தன்னம்பிக்கையை குறைச்சிரும். தொடர்ந்து சிகிச்சை எடுக்கவே அவங்க விரும்ப மாட்டாங்க. இது ஒருத்தருக்கான நெப்போலியன் அப்படிங்கிற ஒருத்தருக்கான குடும்பத்துக்கான பிரச்சனை இல்ல, மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்குமான இது பிரச்சனை. இது இப்போ உங்க புகாரை தொடர்ந்து அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புகார் அடிப்படையில் உங்கள்கிட்ட வேற ஏதேனும் தகவல்களை கேட்டிருக்காங்களா? தகவல் இனிமே சொல்றேன்னு இருக்காங்க. நாங்க கொடுத்திருக்கிற மனு என்னன்னா, அந்த யூடியூப்ல இருக்கிற அந்த செய்திகளை நீக்கணும், அந்த யூடியூப் சேனலை தடை செய்யணும், இதை இனிஷியேட் பண்ணக்கூடிய அந்த சமூக விரோதிகளை கைது செய்யணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்குது. இப்போ இந்த புகார் தொடர்பாக நீங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது திரு நெப்போலியன் தரப்புடைய கவனத்திற்கு போயிருக்கா? அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? இல்ல, அவங்க தரப்புல இருந்து எனக்கு சொல்லப்பட்ட தகவல் தான் இது. அவங்க அவ்வளவு மன உளைச்சல் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கிற ஒரு மருத்துவரா நம்ம அமைதியா இருக்கக்கூடாது அப்படின்றதுல எங்களுடைய சார்பில் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறோம். அவங்க குடும்பம் சார்பாகவும் இது எஸ்பி அலுவலகத்துல அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும். சைபர் கிரைம்ல அந்த கம்ப்ளைண்ட் கூடிய சீக்கிரத்துல ஒரு 1 ஹவருக்குள்ள அதை கொடுத்துருவோம். குடும்பம் சார்பாகவும் அவருடைய தனிப்பட்ட குடும்பத்திலிருந்தும் இது தொடர்பாக புகார் அப்படிங்கிறது கூடுதலா கொடுக்கப்பட இருக்கு. கொடுக்கப்பட இருக்குது. இங்க நெல்லை சரகத்துல தான் அந்த கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட இருக்கா சார்? ஆமா. நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.